சங்கீதம் 62:5 இப்படி சொல்லுகிறது, நான் நம்புவது அவராலே வரும். யாராலே வரும்? கர்த்தராலே வரும். நீங்கள் மனுஷனை நம்பி நம்பி மோசம் போயிருக்கலாம். அரசாங்க பதவி உயருன்னு வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு பிந்தினவங்களுக்கெல்லாம் பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள், முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள் என்று எழுதப்பட்டபடி கூட அவங்களுக்கு சம்பள உயர்வு வந்திருக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆண்டவரே நம்பி தரித்துருங்க. உறுதியாக அவர் சமூகத்தை விட்டு போகாதீங்க. தாவீது இப்படி ஜெபிக்கிறார், உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதுரு ஆண்டவரே, நீ தந்த அபிஷேகத்தை என்னை விட்டு எடாதுரும். நீங்கள் நம்புவது கர்த்தரால வரும். உங்கள் நம்பிக்கை நிச்சயம் வீண் போகாது. இதுவரையும் நான் ஆண்டவர்கிட்ட ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் 40 வருஷம் அப்போது ரட்சிக்கப்பட்டு நான் எந்தெந்த காரியத்திலலாம் அவரை நம்பி இருந்தனோ, நாட்கள் ஆகும், வருஷங்கள் ஆகும், மாதங்கள் கடந்து போகும். ஆனால் நான் நம்புவது அவராலே வரும். அவராலே வரும். அதை நான் பார்த்துருக்கேன். ஆண்டவரே, இந்த காரியத்தில் உண்மையே நான் நம்புகிறேன். ஆண்டவரே, நான் மனுஷனை சார்ந்தில்லை, இம்மைக்குரிய அரசாங்கத்தை சார்ந்தில்லை, உண்மை நான் சார்ந்திருக்கிறேன். பரலோக அரசாங்கத்தை சார்ந்திருக்கிறேன். வானத்தையுமே உண்டாக்கின கர்த்தரை நோக்கி என் கண்கள் அமர்ந்திருக்கிறது. என் நம்பிக்கை நிச்சயம் வீண் போகாது. நான் நம்புவது அவராலே வரும்னு வாயிலெல்லாம் அறிக்கையிடுவேன். எந்தெந்த காரியத்துக்கு நம்புறேன்? ஊழிய பாதையில் நம்புகிறேன், பிள்ளையுடைய லைஃபுக்கு நம்புகிறேன், மற்றவங்களுக்கு செபிக்கிறதுல ஆண்டவரே நீர் இதை அவங்களுக்கு செய்வீர் என்று நான் நம்புகிறேன். நிறையா ஜோக்கரி போகிறோம். ஆண்டவரே, நிச்சயம் அவர்களுக்கு நீ தருவீர் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஜோம் பண்ணுவேன். கர்த்தர் அவங்களே சாட்சி சொல்ல வைப்பார். ஏம்மா, நீங்கள் நம்பிக்கையோடு ஜோம் பண்ணிங்க, கர்த்தர் அதை வாக்கிய பண்ணாருமா, என் பிள்ளை குழந்தை கிடச்சிருச்சுமா, என் பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சுமா, ஏம்மா நான் என்னை ஆண்டவரை ஊழிகாரியாக வச்சுருக்காருமா, இப்படியெல்லாம் சாட்சி வரும். ஆகவே உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் நம்புவது எந்த காரியத்துக்கு அவரை நம்புகிறீங்களோ உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி நீங்கள் நம்புவது இயேசுவாலே வரும்.